ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நான் அல்ல, என்னுடைய சுயமல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சத்திய ஆவியானவரை எங்களை சத்தியத்திலே வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை நீர் திறந்தரலும். உடைய வார்த்தை ஆண்டவரை எங்களுக்குள்ளே நீர் எழுதி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல நிக்கிற ஆளுக்கு, பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக. நாங்கள் போட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போடுற வசனம் இந்த எங்களுக்கு ஞாபகமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். இது என்னது? எங்களுக்கு இந்த வருஷத்துக்கான கொடுத்தது வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்டிலும் நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் சில அதாவது ஒரு கொஞ்சம் நாங்கள் ஜியோகிராஃபிக் நாங்கள் போயிட்டு நாங்கள் மீதி காரியத்துக்கு போவோம். இஸ்ரேலை குறித்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஒரு சிலர் கொஞ்சம் கூட அறிஞ்சிருக்கிறீங்க, ஒரு சிலர் கொஞ்சமாக அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் இஸ்ரேலை குறித்து நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக இஸ்ரேல் கொடின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் கொடி, இஸ்ரேல் எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். வேண்டாம், கொஞ்சம் ஜியோகிராஃபி படித்தாங்களுக்கு தான் அதில் கொஞ்சம் நாங்கள் காட்டலாம். ஸோ அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு திருப்பவும் நான் உங்களுக்கு. ஸோ இதுதான் உலகப்படம். உலகப்படத்தில் அந்த ஒரு சின்ன ரெட் மார்க் ஒன்று இருக்குது, அதுதான் இஸ்ரேல். ஸோ இதை கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கிறேன். இதில் உங்களுக்கு இதில் தெரியல, சீரியன், லிபனான், ஜோர்டானியன், எகிப்தின் இந்த பகுதிக்குள்ள இதுக்கெல்லாம் இஸ்ரேல் வருது. இப்போ கொஞ்சம் கூட தெரியுமான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், இதுதான் இஸ்ரேல். இது உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு தெரியாட்டிக்கு உங்களோட பைபிளை திரும்பி பாருங்க. உங்களோட பைபிளில் இருக்குமே மார்க், உங்களோட பைபிளில் பின்பகுதியில் இஸ்ரேல் படம் வரையப்பட்டிருக்கிறது. சிஸ்டர் இஸ்ரேலுக்கு போனவர், பிரதர் போனவர், இஸ்ரேலுக்கு போய் அவர்கள் ஆண்டவர் வசித்த இடங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது என்னத்துக்கு இதை பற்றி நாங்கள் இன்றைய நாள் பார்க்குறோம்னா, இஸ்ரவேலை குறித்து எங்களுக்கு எவ்வளவுத்துக்கு நாங்கள் படித்துக் கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தனக்கென்று சொல்லி ஒரு ஜாதியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதிலே கணக்கு டெக்ஸ்ட் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்குறோம், wobei diese Name eine neue Identität markiert. அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு புது ஒரு ஐடென்டிட்டேட், ஆண்டவருடைய பகுதியாயும் உலகத்தில் பகுதியாயும் நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு புது ஒரு ஐடென்டிட்டேட்டாக அது கருதப்படுகிறது. ஆண்டவர் தனக்கென்று சொல்லி ஒரு ஜனத்தை எடுத்துக்கிட்டார். இந்த ஜனம் வந்து தமிழ் ஜனமாயும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இஸ்ரேல் என்று தான் அவங்களை பேர் கொடுத்திருக்கிறார். என்னத்தில் பார்க்கணும்னா, நாங்கள் இஸ்ரேலிலிருந்து நாங்கள் படித்து கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்றால், இஸ்ரவேலரை நாங்கள் தனியாக நாங்கள் எடுப்போமா இருந்தால் அது ஹோலி பீப்புள், அப்படித்தான் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த ஹோலி பீப்புள்லேயும் எல்லாரும் ஹோலின்னு சொல்லலாது. ரெண்டாவது, இஸ்ரவேலருக்குள்ள சிலவர் ஜூதர்களாக இருக்கிறார்கள், சிலவர் உண்மையாகவே இப்போ எங்களுடைய காலத்தில் நாங்கள் பார்ப்போம் வேண்டாம் அவங்க நாஸ்திகராக இருக்கிறார்கள். அதாவது ஒரு மதத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல். சில பேர் கிறிஸ்டியனாக, சில பேர் நியூபார்ன், அதாவது வீடாக போர்ன கிறிஸ்டியனாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியா இருக்கிறோம். அப்போ யூதருடைய காரியங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், யூதருடைய காரியங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக போய் கொண்டிருக்கும். அவங்கள யூதரை பற்றி நாங்கள் அறியணுமெண்டா, அவங்க சின்னன்லேருந்து தோரான்னு சொல்லி ஆதியாகம, ஜாத்ராம, லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த 5 புத்தகங்களையும் நன்றாக படிப்பார்கள். சின்ன வயதிலிருந்து அவங்க அதை படித்து நல்லா அவங்கள ஒரு டீனேஜ் வயசு வரைக்கும் அவங்களுக்கு எல்லா அந்த 5 புத்தகங்களில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோது தான் அவங்க படிப்பாங்க. அப்படி படித்துட்டு வர்றவங்க. இதில் அடுத்த நாங்கள் பார்க்குறோம், இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிற சில காரியங்களை நாங்கள் இன்றைய பார்ப்போம். Gottes Stimme zu gehorchen und sein Bund zu halten. அதாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கும் அவருடைய உடன்படிக்கையிலே வாழுறதுக்குமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து நாங்கள் ஆதியாகமம் தொடக்கி நாங்கள் வாசிச்சுட்டு போகல. நாங்கள் ஆதியாகமம், ஜாத்ராம், லேவியராகமம் பார்த்து கொண்டு போய்க்கல. ஆண்டவர் இஸ்ரவேலை தனக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்கிறார். அதில் நாங்கள் பார்க்குறோம், ஆதி தாய் தகப்பன் யார்? ஆதி தகப்பன்மார்
யார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதி தகப்பன்மார் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. இந்த மூன்று பேர் தான், இந்த 3 ஜெனரேஷன் தான் ஆதி தாய் தகப்பன்னு சொல்லி மார்க் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இப்போ இவர்களுடைய வம்ச வரலாறை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் ஆதியாமத்திலேருந்து நாங்கள் தொடங்கலாம். ஆதியாமத்தில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 18லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் அது தனியாக படிக்கிற இல்லை தானே, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிக்கிறோம். இப்போ ஆபிரகாமுடைய காரியங்கள், ஆபிரகாமுடைய வம்ச வரலாறை நாங்கள் படித்துக் கொள்ளலாம். எப்படியாக ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்தார், தன்னோடு கூட சேர்த்து கொண்டார், அவர் அந்த இடத்திலிருந்து அவர் வெளியில் கொண்டு வந்தார், அவர் இருக்கிற சேஃப்டி ஜோன். அதாவது நாங்களும் கூட ஒரு சேஃப்டி ஜோன்லாம் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சொல்லி எல்லாம் எல்லாம் வசதியாக இருக்குது, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, எங்களுக்கு வாமாக இருந்தால் நாங்கள் ஹீட்டர் போடலாம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு போதுமான சாப்பாடு இருக்கிறது, உடுத்தி கொள்ளுறதுக்கும் உடுப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் நார்மலாக தேவையான குரூண்ட் பியூட்டிஃபுல்னஸ் மென்ஷன். அதாவது இது அடிப்படையாக ஒரு மனுஷனுக்கு தேவையான காரியங்கள். இந்த காரியத்திலே கூட பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேலை தனக்கு எடுத்துக்கொண்ட நேரம் இதுவளெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதே போல தான் இஸ்ரவேலிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்கிறது என்னென்றால், அது ஒரு, அதாவது அந்த அவர்களை சொல்லுவாங்க, அவர்கள் ஒரு கஷ்டமான ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். தேவனோடு கூட அவர்களுக்கு இருந்ததான உறவு என்னென்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம்டா ஓன் ஆஃப் பெட்ஸ்யூம்னு சொல்லலாம். அதாவது ஐமால் மிட் காட், ஐமால் நிஷ் மிட் காட். அதாவது ஆண்டவரோட ஜீவித்தாங்க ஒரு கொஞ்ச காலம், திருப்ப ஆண்டவரை விட்டு போனாங்க, ஆண்டவரோட கொஞ்ச நாள் ஜீவிச்சாங்க, திருப்ப அவங்க இதை சொன்னாங்க ஓன் ஆஃப் பெட்ஸ்யூம்னு சொல்லி. அதாவது ஆண்டவரோட நெடுகாலம் தொடர்ந்து ஆண்டவரோட இருக்காமல் தங்களுடைய தேவைகளுக்கு ஆண்டவர்கிட்ட போனாங்க. இனி தங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் முறுமுறுத்தாங்க. அதை விட்டுட்டு போய்ந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், இஸ்ரவேல் இறங்கின காரியங்கள் என்னவென்றால் விக்கிர ஆராதனையில் அவங்க திரும்பமாக அதில் விழுந்து அந்த காரியங்களுக்கு, அந்த பாவங்களுக்குள்ளாக போய் வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தான் ஆண்டவர் இந்த பைபிளில் நாங்கள் கற்றுக்கொள்கிறது என்னென்றால், இப்படி நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு இஸ்ரவேலை வைத்து கற்பித்துக் கொள்கிறார். இப்போ இஸ்ரவேலை நாங்கள் பார்த்து நாங்கள் எங்களை திருத்தி கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி அப்போ மனிதர்களை நாங்கள் எடுப்போமா இருந்தால் இந்த உலகத்தில் எத்தனை நேஷனாலிட்டி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை நேஷனாலிட்டி இருக்குன்னு சொல்லிடுறீங்க? சும்மா ஒரு குறிப்பாக சொல்லுங்கள். ஒரு சரி நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேனே, சும்மா ஒரு குறிப்பாக சொல்கிறேன். 100, 150, 150க்கு மேலே போகலாம். ஸோ அவ்வளோத்துக்கு பாஷை இருக்குது. பாஷை அதுக்கு மேலே தனியாக இந்தியாவை எடுப்போம்னா இந்தியாவில் எத்தனை பாஷை இருக்குது யாருக்கு தெரிஞ்சாங்க? தெரியுது தானே? அப்போ எங்களுக்கு கணக்கில் பாருங்களேன், இதுகள் எல்லாவற்றையும் தான் ஆண்டவர் தான் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாஷைகளை உருவாக்கினது யாரு? பாபேல் கட்டிடம் கட்டப்பட்ட நேரம் ஆண்டவர் அங்கிருந்து வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். அதில் இருந்து வெளிப்பட்டது தான் பாஷைகள். அதுக்கு பிறகு இன்னும் பாஷைகள் வந்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்கள் வெளிப்படும் போது, இப்போ இன்டர்நெட் இருக்கிறனாடி கண்ட நியூஸ்கள் எல்லாம் கைக்கு வரும். அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டு அதுதான் சரின்னு சொல்லி நாங்கள் நிற்கக்கூடாது. வேதம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் சத்தியத்தை நாங்கள் படிக்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோமோ, அதை நாங்கள் படிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தருவார், எங்களுக்கு அறிவை தருவார், விளக்கங்களை தருவார். அந்த வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் பார்ப்போம்டா, இஸ்ரவேலுக்கு எதிராக எத்தனையோ ஜனங்கள் எழும்பியிருக்கா, எத்தனையோ நேஷன் எழும்பி இருக்குது. இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிறதான எல்லா ஜனங்கள், எல்லா முஸ்லீம் நாடுகளும் எழும்பி இருக்குது. இதை நாங்கள் பார்க்கலாம். காலத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் எந்த காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் நோட் பண்ண வேண்டியன்னு சொல்லி வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அந்த காலத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறோமான்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். கடைசி நாட்களில் என்ன இல்லாமல் போகும்னு சொல்லி வசனம் இருக்குது. அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து போகும்.
ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராட்சியத்துக்கு விரோதமாக ராட்சியம், இவைகளெல்லாம் நடக்கும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷமாக போகுது. 35 வருஷத்தில் நாங்கள் முந்தி 80வது ஆண்டில் நாங்கள் அங்கே ஜீவித்து கொண்டு வரைக்கல, இந்தியா இலங்கையில் இருக்கீங்கள எப்பயாவது ஒருக்கா நாங்கள் கேள்விப்படுவோம் ஒரு பூமி அதிர்ச்சி. இப்போ டெய்லி பிரேக்கிங் நியூஸ், எங்களுக்கு டெய்லி பிரேக்கிங் நியூஸ். 25 வருஷம் 35 வருஷமாக பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் காலத்தை பார்த்தா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி நாங்கள் கண்ணை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம், எங்கே எந்த நேரத்தில் எந்த டைமில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேலை குறித்து நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால், இஸ்ரவேலை கவனித்தால் நாங்கள் அநேக காரியங்களை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது König Reich von Priestern und heilige Volk என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று சொல்லி அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நோட்ஸ்களெல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து கணக்க விளங்கப்படுத்தியில் நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காரியங்களை கடைசியாக போட்டிருக்கிறது Gottes Heilplan mit dem Menschheit bekannt. அதாவது ஆண்டவருடைய சித்தம் ஜனங்களுக்குள்ளே நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய சித்தம் ஜனங்களுக்குள்ளே நிறைவேறுகிறது. அதாவது ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவோம். தேவன் ஆண்டவர் எப்படியாக வைத்திருக்கிறாரு. இதில் நாங்கள் அநேகத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்றால், நியூஸில் நாங்கள் அறிஞ்சு கொள்வோம் இஸ்ரவேல் இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்றும், இஸ்ரவேல் அநேக பிள்ளைகளை கொலை செய்து என்று சொல்லியும், இஸ்ரவேலில் இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லியும் நாங்கள் இதுகளை பேட் நியூஸ்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். அதாவது பிசாசுக்கு வேலை என்னென்னா நல்லா இருக்கிற காரியத்தை புரட்டி மற்ற பக்கத்தால் சொல்லுகிறதா. அதுக்காக நல்லா எல்லாம் இருக்குமென்னு சொல்லிடாது. இஸ்ரவேல் எல்லாத்துக்கும் இஸ்ரவேலுக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் எல்லாம் எப்பயாவது ஒரு நாளைக்கு ஓயத்தான் போகுது. ஏன்னா யூத ராஜ்ய சிங்கம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் கேட்குற நியூஸ்கள் எல்லாம் எத்தனை பேர் நியூஸ்களை பார்த்துட்டு நீங்கள் 100க்கு 100% நீங்கள் கேட்குற நியூஸ் தான் சரின்னு சொல்லி நீங்கள் நம்புகிற ஆளுக்கு 100க்கு 100% நியூஸை பார்த்து நியூஸில் கொடுக்குற 100க்கு 100% அந்த நியூஸை நான் நம்புகிறேன், அதுதான் உண்மை என்று சொல்லுகிற யாராவது? எங்களுக்கே தெரியும். நாங்கள் நியூஸை கேட்குறோம், அவங்க எல்லாத்தையும் நல்ல வடிவாக பேக் பண்ணி நல்ல வடிவாக எங்களுக்கு வடிவாக சொல்லுவாங்க. நாங்கள் திங்க் பண்ணுற மாதிரி அவங்க எங்களுக்கு நல்ல வடிவாக பேக் பண்ணி சொல்லுவாங்க, இப்படித்தான் நடக்குது. அதை நம்பி வாழுகிறது அது நல்ல காரியம் அல்ல. ஆண்டவரை அண்டி வாழுகிறோம். ஆண்டவரிடத்துல இருந்து எங்களுக்கு டெய்லி நியூஸ் வரும். அவர் தான் எங்களுக்கு டெய்லி பிரேக் சொல்லப்படுகிறது. அப்போ அவர்கிட்ட இருந்து நாங்கள் வெளிப்படுத்தல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நாங்கள் இன்னும் ஆண்டவரை நெருங்க வேண்டும். அப்போ நாங்கள் பார்ப்போம், இஸ்ரவேலை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த நாட்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெர்மனில் நாங்கள் தனியாக பொதுவாக பார்ப்போம். நாங்கள் இருக்கிற இடம் இந்த இடம், இந்த தேசத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பெரிய பெரிய சிட்டிகள் எல்லாம் ஃப்ரீ பலஸ்தீனான்னு சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊர்வலம், இஸ்ரவேலுக்கு எதிராக கணக்கு காரியங்கள் அப்படியே நடந்து கொண்டே இருக்குது. இது நடக்கிறது நிமித்தம் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கலி எங்களுடைய வாயிலிருந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். அதில் செய்யவே கூடாது. நாங்கள் ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். எனக்கு சாபம் வேணுமெண்டா நான் இஸ்ரவேலுக்கு எதிராக நான் சாபத்தை சொல்லலாம். எனக்கு சாபம் வேணுமெண்டா நான் இஸ்ரவேலுக்கு எதிராக நான் சாபத்தை பாருங்க. நார்மலாகவே ஒரு 2-3 பேர் நின்று கதை கேட்கலாம். அந்த இடத்துல போய் நாங்களும் அதில் ஒரு ஆளாக நின்று கதை கேட்கல, அவன் சொல்கிறதுக்கு நாங்கள் ஓமா போட்டுவிடுவோம். அது மாத்திரமில்லை, நாங்களும் இன்னும் கொஞ்சம் சோடிச்சு நாங்களும் அவரோட கதைக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட வாயம் விட்டுடுவோம். அப்படியாக இருக்கக்கூடாது. உண்மையாகவே இஸ்ரவேலுக்கு எதிராக யாராவது கதைச்சா சரி, அந்த இடத்துல இருந்து நாங்கள் விலக்கி நடக்கிறது நல்ல புத்தியான ஒரு காரியம். அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் ஆதியாகமம் 32வது அதிகாரத்திலே 28வது வசனம் தமிழில், 29வது வசனம் டச்சில் இருக்குது. அப்பொழுது அவர், உன் பேர் நீ யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும்,
தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்றால், இனிமேல் உன்னுடைய பெயர் யாக்கோபு இல்லை, உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அப்போ பேர்கள் கிடைக்கிற நேரம், பேர்கள் வைக்கிற நேரம் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அந்த பேரை கொடுக்கிறார் இஸ்ரவேல்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேல்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த பெயரை தூசிக்கிறதோ, அந்த பேருக்கு எதிராக தூஷண வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ அது நல்ல காரியம் அல்ல. அப்படியாக சொல்லக்கூடாது, அப்படியாக செய்யக்கூடாது. ஏனென்றா நாங்கள் தான் எங்களுக்கு கிடங்கள் நாங்கள் வெட்டி கொடுக்குறோம், எங்களுடைய வாயினால் நாங்கள் விதைக்கிற இதத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுப்போம். அப்படியா இருக்கக்கூடாது. அப்போ இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்று, அது என்னென்றால் யாக்கோபு அந்த இடத்துல போய் இரவு முழுவதும் ஆண்டவரோட அவர் என்ன ஜெபித்து அந்த இடத்துல இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இவருக்கு அவர் என்ன சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தார்களே நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்லி ஒரு போராட்டத்தோடு கூட அந்த ஜெபத்தில் இறங்கி அவர் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன்னுடைய பெயர், இதுதான் உன்னுடைய பெயர்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேல் என்றால் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாராவது பிள்ளைகள் புறைகளை இஸ்ரவேல் ரெண்டு பேரை வச்சு கொடுங்க, ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆமென். இஸ்ரவேல் சொல்லி ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 35வது வசனத்திலே 35வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று திரும்பமாக நாங்கள் திரும்பமாக எங்கே பார்க்குறோம், 35வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பாருங்கள் 35வது அதிகாரத்தில் நாங்கள் திரும்பமாக பார்ப்போம். 10-12 நாங்கள் வாசிக்கிறோம், திரும்பவும் அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். இதில் பார்க்குற என்னென்றால், இஸ்ரவேல்னு சொல்லிட்டு ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த பிள்ளைகளை பற்றி நாங்கள் பார்க்குறோம். 12 கோத்திரங்கள் கொடுக்கிறது. 12 கோத்திரங்கள் அந்த இஸ்ரவேல் யாக்கோபிலிருந்து எழும்புகிறது. 12 கோத்திரங்கள், 12 பிள்ளைகள். எத்தனை பேர் பிள்ளைகள் யாக்கோபுக்கு? எல்லாரும் மாப்பிள்ளை பிள்ளைய, ஒரு பொம்பளை பிள்ளையும் இல்லையா? என்ன பேர்? டீனா. ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சது. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளையோட கதை அதோட க்ளோஸ் பண்ணி அது ஒரு சாப்டர். ஸோ ஆனால் 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் 12 பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நாங்கள் அதை கவனித்துக் கொள்வோம். நாங்கள் 35வது அதிகாரத்திலே 23 தொடக்கம் 26 வரை வாசிங்க. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, ஜூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பெஞ்சமின் என்பவர்கள் ராக்கேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராக்கேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளுடைய பணிவிடைக்காரிய சில்காள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பஞ்சாதிகள் அவருக்கு? 4 பஞ்சாதிகளுக்குள்ளால 12 கோத்திரங்களும் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். இது ஆண்டவர் கொடுத்ததுதான ஒரு ஒரு காரியம் தான் சொல்லலாம். அதில் பாருங்கள், அந்த ஆண்டவர் தனக்கு என்று சொல்லி அந்த ஜனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆதி ஆமத்திலேருந்து வாசிச்சுட்டு வரீங்களா? ஆதி ஆமத்தில் ஆதாம், ஏவாள், நோவா, ஈனோக், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. ஸோ இதில் தான் நாங்கள் படிச்சுட்டு வரீங்களா? இதில் வெளிப்படுறது என்னென்றால் இஸ்ரவேல் வெளிப்படுது. இஸ்ரவேலை வைத்து ஆண்டவர் எகிப்தில் இருந்து அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிறாங்க. இதில் போய்கள அவர்கள் எவ்வளோ காலம் அவர் வனாந்தரத்தில் போய் கொண்டு தெரிஞ்சாக சொல்லுவாங்க. சிஸ்டர் நீங்கள் சொல்லுவாங்க, யாராவது சின்ன பிள்ளைகள் யாராவது எத்தனை வருஷம் வீஃபில் யாரை sind die unterwegs? 40 Jahre ஆண்டவர் இந்த ஜனத்தை கூட்டி கொண்டு போகிறார். அந்த 40 யாரும் போகிற வழி இல்லை, அது சுலபமாக போகக்கூடிய வழி. ஆனால் 40 யாரும் ஏன் 40 வருஷம் ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை வைத்து என்ன செய்தார்? கீழ்ப்படுகிறதுக்கு படிப்பித்தார்.
அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவர்களுக்கு படிப்பிக்கப்பட்டது. அவர்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் அந்த வசனம் கூட இருக்குது. வணங்கா கழுத்துள்ளவர். அவர்கள் என்னத்துக்கும் எல்லாத்துக்கும் முறுமுறுத்தார்கள். தண்ணி கிடைக்கலையோ முறுமுறுத்தார்கள், இறைச்சி கிடைக்கலையோ முறுமுறுத்தார்கள், உள்ளி கிடைக்கலையோ முறுமுறுத்தார்கள், வெங்காயம் கிடைக்கலையோ முறுமுறுத்தார்கள், கணக்கு சாப்பிட்றதுனால அதுக்கு முறுமுறுத்து. எல்லாத்துக்கும் இவர்களை ஆண்டவர் அந்த ஜனத்தை சரியாக தனக்கு பண்படுத்த மாட்டால் அவர்களை அவ்வளோ நாளும் வைத்து கொண்டிருக்கார். இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து போகிறோம். வந்த தொடக்கத்தில் ஒரு ஒரு தேவனுக்கு பயப்படுற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அந்த பயத்தோடு நாங்கள் வந்து 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 அப்படியே வந்து கொண்டிருந்தோம். இப்போ ஒரு கொஞ்சம் காலம் போன பிறகு எங்களுக்கு அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய் நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இப்போ திருப்பவும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேசிச்சு. திருப்பவும் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். திரும்ப நாங்கள் பாவத்தில் விழுந்தோம். ஆண்டவரிடத்தில் திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்டோம். பாருங்கள், அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும். அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாம் சேமண்ட் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஆன் ஆஃப் ஆண்டவரோடு ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவரோடு போகிறது, ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவரை விட்டு விலத்தி நிற்கிறாங்க. பட்டம் படாத மாதிரி எங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும். அவருடைய வாழ்க்கை அவருடைய ஆவியானவருடைய அந்த ஃப்ளூவில் நாங்கள் போகணும். அவர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் போய் கொண்டிருக்கணும். எங்களுக்கு எது பிரச்சனை வந்தோன்னா நாங்கள் ஆண்டவரில் கோபிக்கிறது, அப்படியெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் எந்த நேரம் நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் கூட இருக்க வேண்டும். அது எங்களுக்கு ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த உடன்படிக்கையில் தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இந்த மெசேஜ் தொடங்கிக்கும் போது நாங்கள் என்ன சொன்னோம்? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். யாருக்கு சொன்னார்? இஸ்ரவேலுக்கு தான் கொடுத்து. ஆனால் ஆண்டவர் எங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவரோட வார்த்தை எங்களுக்குள்ள ஃபங்க்ஷன் பண்ணிக்கல. நாங்கள் ஒரு மாற்றம் படைக்கல தான் அதில் இருக்கிற வல்லமையை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இதுக்களால் விட்டுட்டு போனோம்னா அதில் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த வார்த்தையை எடுத்து நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொந்தம் கொண்டாட வேண்டும். நாங்கள் அந்த வார்த்தையில் நாங்கள் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையில் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இருந்து நான் போராடி யாக்கோபை போல போராட வேண்டும். அப்படி போராடி நான் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்துள்ளோம். அப்போ பாருங்கள், அந்த இஸ்ரவேலர்கள் எப்படியாக எல்லாம் திரும்பவுமாக பாவத்தில் விழுந்தார்கள், திரும்பவுமாக ஆண்டவரிடத்திலிருந்து விட்டு போனார்கள். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்கள், 40 நாள் மோசே மலையில் இருந்து அவர் அந்த கற்பனையை எடுத்துக்கொண்டு 10 கட்டளையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கீழே வரைக்கும் என்ன நடந்தது? அவங்க அதுக்குள்ள ஒரு கண்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்திட்டாங்க. கோல்டில் ஒரு கண்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி அதை வச்சு வணங்கி கொடுங்க. அப்போ இப்போ காலத்தில் நாங்கள் பார்க்க வேண்டாம், இந்த சைவக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? வணங்கினாங்க. மாட்டை வணங்குறது நிமித்தம் அது என்னவா மாறினது? அது விக்கிர ஆராதனை. இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். என்னது சொல்லுங்க எல்லாரும்? விக்கிர ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களிடத்துல என்னத்தை நாங்கள் விக்கிரமாக வச்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விக்கிரமமாக இருக்குது? ஆண்டவரை நான் கவனிக்காமல், ஆண்டவருக்கு நான் கனத்தை கொடுக்காமல், ஆண்டவருக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்காமல், ஆண்டவருக்கு கொடுக்கிற அன்பை செலுத்தாமல் என்னத்தை நான் விக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன்? என்னத்தை வைத்திருக்கிறேன்? என்னத்துக்கு நான் முதலிடத்தை கொடுக்கிறேன்? சில பேருக்கு அது ஒரு வேலையாக இருக்கலாம். வேலை தான் அவங்களுக்கு எல்லாம். காசு உழைக்கத்தான் வேணும், வேலைக்கு போகத்தான் வேணும். ஆனால் வேலை எங்களுக்கு விக்கிரமாய் மாறிவிடக்கூடாது. எங்களுடைய குடும்பங்கள் எங்களுக்கு விக்கிரமாய் மாறிவிடக்கூடாது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தான் சொல்லி இருக்கிறது. என்னுடைய பிள்ளை எனக்கு விக்கிரமாய் மாறக்கூடாது. என்னுடைய கையில் இருக்க மொபைல் போன் எனக்கு விக்கிரமாய் மாறக்கூடாது. அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமா இருந்தா, எண்ணத்துக்கு நான் முதல் இடத்தை கொடுக்குறேன், எண்ணத்துக்கு நான் முதல் இடத்தை கொடுக்குறேன். அப்ப நான் இதுல நினைக்கிறத நாடி ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நான் கொடுக்க இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையால நான் வாசிக்கலாமே இருக்க ஒரு தடை எனக்குள்ளே இருக்கிறது. ஆனா இது நிமித்தம் எனக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதோ ஆண்டவரோட ஜீவிக்கிறேன் ஒரு நம்பிக்கையோடு நான் ஜீவிக்க கூடாது. உண்மையாகவே சந்தோஷம், உண்மையாகவே சமாதானம் அது எனக்குள்ள இருக்க வேண்டும். நாங்க ஒரு அதாவது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்னு சொல்லி வார்த்தை இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தை போல நாங்கள் மாறிடக்கூடாது. எங்கள் விடிய எழுப்பினாலே நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய தேவைக்கு உடனே நாங்கள் இறங்கிடுவோம். ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும். ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரோட நாங்கள் மினைக்கிடணும். நாங்கள் அவர்களிடத்துல அந்த இடத்துல நாங்கள் போய் அவரிடத்துல நாங்கள் தங்கி இருந்து அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் வெளிப்படுத்தல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அன்றைக்கான என்னென்னு சொல்லப்படுகிறது, das ist mein tägliches Brot, ich muss jeden Tag mich da die Zeit verbringen und ich muss die Zeiten so einplanen, damit ich mit Gott zusammen bin. Das ist meine Zeit mit Gott. அந்த டைமில் வந்து நானும் ஆண்டவரும். அந்த நேரத்தில் ஃபோன் கால் வந்தாலும் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடாது. அந்த நேரம் தான் ஃபோன் கால் வரும். அந்த நேரம் தான் யாராவது வந்து தீ கேட்பாங்க. அந்த நேரம் தான் யாராவது வந்து பசிக்குதுன்னுவாங்க. அப்படியா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தை ஒதுக்கணும். நாங்கள் விற்கிற ஆராதனைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணமான ஒரு காரியம். நாங்கள் அதுக்குள்ளால நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் மாம்சத்தில் இருக்கிற நாடி நாங்கள் இப்படியே நாங்கள் வாழ்ந்துட்டு போகிற நாடி மாம்சம் எங்களுக்கு ஆவிக்கு மேலாகத்தான் நிற்கிறது. ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த மாம்சம் எங்களுக்கு எல்லாம் மாம்சம் பசி என்றோட வயிற்று கொஞ்சம் பிச்சடிக்கும். அப்போ வயிற்று கொண்டு போட்டால் தான் சத்தம் போடாமல் இருக்கும் வாயிரும். அப்படி இல்லாமல் எங்களுடைய ஒடுக்கி எங்களை ஆண்டவரிடத்தில் உடைக்க கொடுத்து அவர் எங்களை உருவாக்க வேண்டும். அவர் எங்களை உருவாக்கும் போது அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நாங்கள் மாறுகிறோம். அல்லேலூயா. இதே மாதிரி தான் இஸ்ரவேலை கூட ஆண்டவர் தனக்கு ஒரு பிரியமான ஒரு ஜாதியாக மாற்றி கொண்டார். இப்படியாகத்தான் நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரவேலை குறித்து படிக்கிறேன்னா கணக்கு நாங்கள் படிக்கலாம். யாத்திரையாகமம் 19வது அதிகாரம் 5, 6வது வசனங்களை நாம் வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இது மோசேக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். மோசே இந்த இடத்துல வந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த மெசேஜை கொடுக்குறார். மோசே மெசேஜ் அவர் கொண்டே கொடுக்குறார். பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நீங்கள் எனக்கு சொந்தமான சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அதாவது இந்த பூமியில ஆண்டவர் எங்களை நாங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நாங்கள் பிறந்தோம். இந்த இடத்துல பிறந்துட்டு நாங்கள் ஆண்டவரை மறந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அம்மா அப்பா இல்லாத இருக்கிறாங்களும் இருக்கிறாங்க. ஸோ பிள்ளைகள் வளர்ந்து வரைக்குள்ள எல்லா காரியங்களையும் அவங்க படிக்கிறாங்க. இப்போ அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுறது எங்களுடைய கண்ணும் எங்களுடைய காதும் எங்களுடைய இருதயத்துக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. நாங்கள் கண்ணுக்களாலேயும் நாங்கள் எங்களுடைய காதுகளாலேயும் எத்தனையோ இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சத்தங்களுக்கு நாங்கள் எங்களுடைய செவியை சாய்க்கிறோம். இது நிமித்தம் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறதுக்கு எங்களுக்கு இயலாமல் இருக்கிறது. அந்த லைன்ல நாங்கள் இல்லை. ஆண்டவர் உண்மையாவே இருக்கிறாரான்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு அவ்வளவு அப்படியா இருக்கிறது.
அந்த காலத்தில், அதாவது உண்மையாக ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லி அந்த டவுட்டுகளால் நாங்கள் வந்துட்டோம். எனவே நாங்கள் எல்லாரையும் நான் உங்களை சொல்லலை, இப்போ வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு அந்த காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இருக்கிறார். இந்த பூமியெல்லாம் அவருடையது, பூமியெல்லாம் அவருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் எங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறது என்னென்றால், இந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும், அவருடைய அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டும். இதுதான் wenn man fragt, was ist der Sinn des Lebens? Sinn des Lebens ist es, dass du Jesus Christus als Retter und als Retter in deinem Leben annimmst. Das ist der Sinn des Lebens. Und viele Philosophen werden andere Sachen behaupten. Die werden andere Sachen sagen. Das ist alles Quatsch. Das Ding ist, ich bin hier geboren, ich muss Gott kennenlernen. Wenn ich den kennengelernt habe, soll ich nicht loslassen, sondern ihn festhalten. அதாவது நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்து கொண்டேனா இருந்தால், அறிந்து கொண்டுட்டு நின்றுட்டு அந்த ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் கடந்து வந்துட்டு நாங்கள் அப்படியே ஆண்டவரை விட்டுட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுகையில் நாங்கள் ஆண்டவர்களே நாங்கள் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு நாங்கள் வாழ வேண்டும். அவர் எங்களுக்கு தன்னுடைய அன்பை எப்படியாக வெளிப்படுத்தினாரோ அதே போல நாங்களும் அன்பை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு தேவன் எங்களுக்கு எங்களுடைய வாயிலே வைத்ததான சுவிசேஷத்தை, அவருடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நிமித்தம் தான் நாங்கள் பாருங்க, இஸ்ரவேலுக்கு முதல் வந்தது தான் எங்களுக்கு இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்தது. இஸ்ரவேலுக்கு கூட தான் ரட்சிப்பு வந்தது. முதலாவது ஜூதருக்கும், அதுக்கு பிறகு தான் புறஜாதிகளுக்கும் வந்தது. முதலாவது ஜூதருக்கு, அதுக்கு பிறகு புறஜாதிகளுக்கு வசனம் இருக்குது. பாருங்க, உபாகமம் 7வது அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்று உங்களை மீட்டுக் கொண்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கணக்கு வசனம் வாசிச்சதுல ஏதாவது இப்போ எங்களுக்கு நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததா, அதை நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்ததா வாசித்த வசனத்தில்? என்ன வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்குது வாசித்த வசனத்தில்? பரிசுத்தம் பரிசுத்த ஜனமாக. சரி, இந்த வார்த்தையில இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இது ஒரு das ist eine Aussage, du bist ein heiliges Volk. Sehe ich mich heilig? Nächste Frage. Bin ich heilig? நான் பரிசுத்தமா? நான் என்னை பரிசுத்தம் என்று நான் சொல்லிடுமா? எனக்கு தான் தெரியும் என்னோட குழப்படி. ஆண்டவரோடு எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். பரிசுத்தமாக நடிக்கலாம், பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளலாம். உண்மையாகவே பரிசுத்தம் தேவனிடத்துல இருந்தால் வரையும். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டனாடி நான் பரிசுத்தம்னு சொல்லிடலாம். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டனாடி நான் பரிசுத்தம்னு சொல்லிடலாம். ஆனால் பரிசுத்தம் உள்ளுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு காரியம். தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களை அவர் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ பரிசுத்தத்தை நான் நாடுவேன். நான் பரிசுத்தத்தை நாடுகிறேன். நான் ஆட்டோமேட்டிக்கலி ஆண்டவரை தான் நான் தேடுகிறேன். ஆண்டவரை நான் தினமும் தேடுகிறவனாக இருக்கிறேன். ஆண்டவரை நான் தினமும் தேடுகிறேன். என்னட்ட இருக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்னோடு பேசும். நீ செய்கிறது சரியில்லை, நீ இப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது, நீ இப்படியெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. உன்னுடைய வாயின் வார்த்தையில கவனமாக. எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள்.
அப்போ அவருடைய வார்த்தையை எங்களை திருத்தும் போது நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு கீழ்ப்படுகிற ஒரு உள்ளம். இருமாப்போட நான் இல்லை இப்படித்தான், நான் என்னுடைய போக்கே இப்படித்தான், நாங்கள் நரகத்துக்கு தான் நாங்கள் போவோம். நான் இப்படித்தான், நான் அதில் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் நரகத்துக்கு தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு கீழ்ப்படுகிற உள்ளம், மேட்டிமையாக இல்லை, ஒரு கீழ்ப்படுகிற உள்ளம். அந்த கீழ்ப்படுகிற உள்ளம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறேன். நீங்கள் கேட்குறது சரிதான். பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரனோ தான் அந்த இடத்துல இருந்து முன்னுக்கு நின்று வார்த்தைகளை சொல்லுவார். சொல்லிக்கல அவர் சொல்கிறார் நாடி நான் கேட்க மாட்டேன்னு விட்டுட்டு போயாங்க. வார்த்தை பேசட்டும், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும். நாங்கள் எல்லாரும் பிளவுறோம், நானும் பிளவுறேன். ஆனால் ஆண்டவரோட நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் இருக்கிறோமோ அப்போ எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் தான் திருத்துவோம். ஆண்டவர் திருத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரோட அவர் எங்களை பரிசுத்த ஜாதியாக, எல்லா ஜாதிகளிலும் ஆண்டவர் எங்களை கொஞ்சம் பேரை தான் சேர்த்து எடுக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 100-150 பேர் இல்லை, இந்த இவ்வளோ பேர் தான். இவ்வளோ பேரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இவ்வளோ பேரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாங்கள் அதை நம்பணும். ஆண்டவரோட வார்த்தை தான் சொல்லுது. இப்போ நாங்கள் வாசித்தது, இப்போ இதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் வாசித்த என்னத்தை வாசிக்கிறோம்? ஆண்டவர் இவ்வளவு ஜாதிகளையும் எங்களை தான் தெரிஞ்சு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோமர் 11:25-26 இதுல மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாத படிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும், ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். அதாவது எங்களுக்குள்ளே அவபக்தி உண்டுதான், அதை ஆண்டவர் தான் விலக்குவார். எங்களுக்குள்ள இருக்கிறதான தேவையில்லாத காரியங்களையும் ஆண்டவர் தான் கிளியர் பண்ணுவார். அப்ப வார்த்தையில நாங்கள் நிற்க வேணும். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேட்கிறேன். எந்தெந்த நேரமெல்லாம் நான் கேட்கிறேனோ, எப்படியெல்லாம் நான் கேட்கிறேனோ, நான் பைபிள் எப்போ போட்டுட்டு நான் வாசிக்கலாம், கேட்கலாம். பைபிள் எப்போ போட்டுட்டு நான் பைபிளை பக்கத்தில் வச்சு நான் பார்க்கலாம். அந்த நேரத்தில் மார்க் பண்ணி கொள்ளலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், வார்த்தை கூட பேசுவார். நாங்கள் இப்படியே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை செய்துட்டு போய்க்கல, நாங்கள் படுத்திருக்கீங்களே, நல்லா நாங்கள் டீப்பாக நல்லா நித்திரையாக இருக்கீங்களே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேசுவார். ஆண்டவர் சொற்பனங்கள் கூட, தரிசனங்கள் கூட எங்களை பேசுவார். ஆண்டவர் என்ன, பீலியாமுக்கு ஆண்டவர் என்னத்தை கொண்டு பேசினவர்? கழுதையை கொண்டு, ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். அப்ப ஒரு அவவிசுவாசியை கொண்டு ஆண்டவர் எங்களோட பேசுறது செய்வாரா? செய்வார். நாங்க பாவத்தில் இருந்தவன்டா அவனே வந்து நீ எல்லாம் கிறிஸ்டியனா, நீ எல்லாம் கிறிஸ்டியன்னு சொல்லி கூட நீ என்ன செய்யலாம்? அவவிசுவாசி வந்து எங்களை நியாயம் தீர்ப்பான். ரெண்டு அவனுக்கு வாசனம் தெரியும். கவனமா இருக்கணும் ஆண்டவரிடத்தில். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பாருங்க, படுத்தாலும் மழும்பினாலும் எந்த நேரம் ஆண்டவருடைய வார்த்தை. நாங்கள் பாட்டுகளை கேட்குறோம், பெர்க்மன்ஸ்புரோட பாட்டுகள் கணக்கு இருக்குது, நாங்கள் கேட்கலாம். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் அந்த வார்த்தையை, அந்த பாடலை கேட்க ஆட்டோமேட்டிக்லி எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வேறு காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை, இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் கேட்கணும். வார்த்தை பைபிளை போட்டு கேட்கலாம், பாட்டாக கேட்கலாம், நாங்களே பாடலாம். இப்போ நாங்கள் எதை போடுறோமோ அதுதான் எங்களோட வாயிலேருந்து வரும். என்னன்னு சொல்லுவாங்க, பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். எங்களுடைய உள்ளத்தில் வார்த்தை இருந்தால் தான் எங்களோட வாயில் வரும் தேவனுடைய வார்த்தை. இருதயத்தின் நிறைவினா வாய் பேசும். இப்படியாக நாங்கள் இருக்கணும். அப்போ இப்படியாக நாங்கள் ஆண்டவரிடத்தில் இன்னுமா நாங்கள்
கிட்டி சேர்றோம்னு. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரை கிட்டி சேர்றேன்னா ஆண்டவரோட பைபிளை நாங்கள் எங்களோட கையில் இருக்க பைபிளை நாங்கள் தினமும் படிக்க மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் அதில் கணக்கு இருக்குது. அந்த வசனம் 29 மட்டும் நீங்கள் வாசிக்கணும். இதை நீங்கள் வீட்டை வாசிக்கோ. எசேக்கியலில் நாங்கள் ஒரு பார்ப்போம். எசேக்கியல் 37 21 தொடங்க 28 மட்டும் இதே நீங்கள் வீட்டை வாசிச்சு கொள்ளுங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தில் நீங்கள் வாசிக்கணும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி. இந்த வார்த்தையை இப்போ ஒரு சில காலமாக இந்த வார்த்தையை குறித்து அநேக பிரசங்கிக்கிறதும் அநேகர் கேட்குறதுமா இருக்கிறது. அதாவது அவர்கள் இந்த உலகத்துக்குரிய காரியத்தின்படி பார்க்கல, உலகத்தில் நாங்கள் இருக்கிற தேசம் ஜெர்மன் தேசத்தில் அநேக ஜூதர்கள் கொல்லப்பட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும். ஹிஸ்ட்ரியிலே ஒரு பிளாக் மார்க் உண்டு. ஹிட்லர் நிமித்தம் ஜூதர்கள் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்துக்கு அதுக்கு முதல் ஒரு ஆள் இருந்தவர், அவருடைய பேர் ஜாபோட்டின்ஸ்கி. அவர் ஜூதர்களுக்கு, யூரோப்பாவில் இருக்க ஜூதர்களுக்கு சொன்னார், நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி. அண்டா இங்கே இருக்கிறது சரியில்லை. அப்போ ஜூதர்கள் சொன்னார்கள், அந்த காலத்தில் உன்னுடைய நாக்கை வெட்டணும்னு சொல்லி. ஜாபோட்டின்ஸ்கி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட புத்தகம் நான் சில புத்தகங்களை வாசிச்சேன்னு சொல்கிறேன். ஸோ அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி உன்னுடைய நாக்கை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த ஜூதருடைய காரியங்கள் எல்லாம் இதுகளெல்லாம் இந்த யூரோப்பாவில் நடக்க வழிகிட்டது. இப்போ நாங்கள் பார்ப்போம், அந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் தமிழாக்கள் இருக்கணுமா, அநேகமாக எல்லா இடங்கள்லையும் கூடுதலாக இருக்கணும். இதே மாதிரி தான் ஜூதர்களும் எல்லா தேசங்களிலும் பரவி இருக்கிறாங்க. அவள் அந்த இடத்துல இருக்க தேசத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற காலம்னு சொல்லி இந்த வார்த்தையை குறித்து சில பேர் உண்மையாகவே இந்த வார்த்தை நிறைவேறுதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை குறித்து அவர்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறாங்க. அது புளியண்டு இல்லை, அதுவும் சரிதான். ஏன்னா அநேகர் தாங்கள் இருக்கிற தேசங்கள்லேருந்து அவங்க திரும்பமாக இஸ்ரேலுக்கு போய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். நியூஸ்களில் எல்லாம் கேள்விப்படுறோம், ஒவ்வொரு பகுதியாக வேறு இடங்கள்லேருந்து. ஆனால் இது உலகத்தின் ரீதியில் பார்க்கல இந்த வசனத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இவர்கள் உலகமெல்லாம் சொல்றது இவர்கள் ஜூதர்களை எப்படி நாங்கள் கண்டுகொள்ளலாம்? தொப்பி போட்டிருப்பினா, தாடி வளர்த்திருப்பினா, முஸ்லீம்காரன் தாடியாக வளர்க்கிறாங்க. அவர்கள் தனி இடத்துல இருக்கிறாங்க. சில பேருக்கு அவைகளை பார்த்து கொள்ளைகளை அவர்கள் நாங்கள் எங்களுடைய கண்களாக பார்க்குறது என்னென்னா, அவர்களுக்கு 2 பக்கத்தாலேயும் ஒரு லோக்கல் இதாட்டம் அவர்களுடைய உடுப்பில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம், அவர்கள் போடுகிற உடுப்பில். ஸோ அதுகளெல்லாம் நாங்கள் கவனிக்கலாம். இங்கே கூட சனிக்கிழமை மேலுக்கு பெரிய ஹோலில் ஜூதர்கள் ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள் ஜனங்கள். பாருங்கள், இது உலகத்தின் ரீதியாக அவர்கள் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், எங்களை கண்டோன்னு சொல்லுவாங்க, இது தமிழ் ஆள் ஒரு ஆள், எங்களை கலர் காட்டிக்கொள்ளும், நாங்கள் போடுற உடுப்பும் காட்டிக்கொள்ளும். ஸோ இதுகள் நிமித்தம் நாங்கள் ஒவ்வொரு தடவை நாங்கள் பார்த்து எழுதாண்டு கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய மனம் எப்படியாக இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். இது சொல்ல போலபடி எத்தனையோ விதமான ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ள ஆண்டவர் தனக்குன்னு சொல்லி ஒரு மனவாட்டி சபையை ஆக்கப்படுகிறார். அதில் தான் நாங்களும் ஒரு சபைகளாக ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதுபடி நாங்கள் மூக்கு ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்து பரிசுத்த ஆவியானோடு நாங்கள் வழி நடத்தப்பட்டு கடைசி மட்டும் நாங்கள் ஆண்டவருடைய அன்பில் நாங்கள் நிலைத்து நிற்போமாய்ந்தா, அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்போமாய்ந்தா, தேவனுடைய ராட்சியத்தில் நாங்கள் கடந்து கொள்ளுறதுக்கு நாங்கள் அதாவது அந்த அடுத்த ஜீவியத்துக்கு நாங்கள் போகிறதுக்கான ஒரு வழி ஆண்டவர் எங்களுக்கு திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யார் இந்த நேஷனாலிட்டியில் எங்கேருந்து வந்தாலும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். கடைசியாக நான் உங்களுக்கு இந்த 4 வார்த்தைகளை நான் கொடுக்குறேன். ரோமர் 9வது அதிகாரம் வாசிப்பேன். 9:6. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. அது என்னென்றால், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே,
அடுத்தது கலாத்தியர் 16:16 வாசிங்க. 6:16. பின்னும் 6:16. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். பவுல் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் என்னடா, நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்கள், நாங்கள் என்னத்துக்குண்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாங்கள் சொந்த ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் விருத்த சேதனம், அவர்களுடைய விருத்த சேதனம் எப்படியாக ஒரு சரீரத்திலே காணப்படுகிறது. எங்களுடைய விருத்த சேதனமோ இருதயத்திலே ஆவியிலே காணப்படுகிறது. இப்போ நாங்கள் ஆவியிலே நாங்கள் விட்டப்படி ஆவிக்கு, அதாவது ஆவியானவரை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி இது நிமித்தம் நாங்கள் ஆவிக்குரிய ஜூதர்களாய் நாங்கள் மாறுகிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாங்கள் மாறுகிறோம். இப்படி இருக்கிறது நிமித்தம் தான் நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். ஆண்டவர் எங்களை இப்படியாக ஒரு வழியை எங்களுக்கு அமைத்து பாஸ்போர்ட் ஒன்று தந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கீங்கள எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கப்படும். அந்த பாஸ்போர்ட்டில் எங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க, நாங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டி கார்டு என்ன? பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்கு முத்திரை போடப்பட்டது. எங்களுக்கு முத்திரை போடப்பட்டிருந்தது. அதுதான் எங்களோட ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நாங்கள் இது வச்சிருக்கிறோம், ஆனால் மறந்துட்டோம். வச்சிருக்கிறோம், நாங்கள் மறந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்களை பார்க்கலே நாங்கள் என்னடா ஒரு உடைஞ்ச ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமாக இப்படித்தான் நாங்கள் எங்களை பார்த்து கொடுக்குறோம். அப்படி நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வாசிச்சோம் சொன்ன காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப சொல்லுவோமா எல்லாரும், நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இப்போ உங்களோட ஐடென்டி கார்டு என்ன? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நான் உரியவன். இயேசு கிறிஸ்துவோட எனக்கு சம்பந்தம் உண்டு. நாங்கள் எல்லாரும் உலகத்தில் நாங்கள் எல்லா கணக்க மதங்களும் கணக்க ஜாதிகளும் கணக்க பாஷைக்காரர்களும் எல்லாரும் எடுத்தாலும் ஒரே ஒரு ரத்தம் தான் எங்கள் எல்லாரையும் கழுவி சுற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கான ஆப்பிரிக்கனும் எனக்கு சகோதரன், ஆப்பிரிக்கனும் எனக்கு சகோதரன், ஜூதனும் எனக்கு சகோதரன், சிங்களாக்களும் எனக்கு சகோதரன். ஹல்லேலூயா. இந்த ரீதியில் அவங்களும் பார்த்தாங்கன்னா எங்களை சகோதரன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். திருவிழத்துக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் தந்த வார்த்தைக்காக சோத்திரம். ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உம்மை சோதரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சர்வ வல்லவரே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேளையிலும் சுவாமி ஆண்டவரே நீர் தாமே எங்களுக்கு தந்ததான ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஊடாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி.